Hi everyone and assalamu alaikum எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய வீடியோல நீங்க பார்க்க போறது இன்றைய நாள்ல நான் வீட்ல செஞ்ச breakfast, lunch and dinner. Breakfast வந்து இன்றைக்கு பெரிய ரெசிபீஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டில் செஞ்சேன் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மெயினாக என்ன வேணும் அப்படின்னு பார்த்தா நான் வீட்டில் செஞ்ச இந்த உரப்பு சம்பல் ஒரு சட்னி. இது வந்து ஆல்ரெடி என்னோட சேனலில் நோம்பு டைமில் இந்த சம்பல் எப்படி செய்கிற அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு வீடியோ ஒன்றில் போட்டிருக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த சம்பல் நீங்கள் ஒருக்கா செஞ்சு வச்சுக்கொண்டுட்டா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கெல்லாம் யோசிக்கவே தேவையில்லை. ஒரு சப்பாத்தியை சுட்டோ அப்படி காலைல ஒரு கஞ்சை காய்ச்சாலும் இந்த சம்பளை வச்சு சாப்பிடலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காம்பினேஷன் வந்து என்னோட மம்மியோட ஃபேவரட். பானில் வந்து பட்டர் நல்லா பூசிட்டு அதுக்கப்புறம் இந்த சம்பல் அப்படியே போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கட்டாயம் வந்து இந்த சம்பல் ரெசிபி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை செஞ்சு பார்த்துட்டு இதே காம்பினேஷனில் சாப்பிட்டு பாருங்கள். ஐம் ஷூர் யூ வில் லவ் இட். நான் வந்து மெயினாக இன்றைக்கி வந்து காலைல கோதுமை கஞ்சியும் செஞ்சுருந்தேன். கோதுமை கஞ்சியும் ஆல்ரெடி நோம்பு டைமில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருந்தால் அதில் லிங்க்கும் நான் கொடுக்குறேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிளாகவே முடிச்சிட்டேன். பட் இன்றைக்கி லஞ்ச் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் ஒரு லஞ்ச் நான் செய்ய போகிறேன். அது என்னென்னு பார்த்தா மாட்டு மூளை அவியல் அண்ட் பருப்பு. ஸோ இப்போ நான் இங்கே எங்கே போய்க்கொண்டிருக்கிறேன் அப்படின்ட்டா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு மாட்டு மூளை ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வர போகிறேன். எனக்கு வந்து இன்றைக்கி மாட்டு மூளை சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிறன்றது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் சூப்பர் மார்க்கெட்லேருந்து கால் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து சூப்பர் மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக மாட்டு மூளை வந்துருக்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே வந்து அடிக்கடி மாட்டு மூளையெல்லாம் எடுக்கல, இதுன்றக்க ரேராக தான் கிடைக்கிறேன். ஸோ இன்றைக்கி லக்கிலி வந்து அங்கே ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கிறபடியால் நாங்கள் போயிட்டு அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் எப்படி மாட்டு மூளை அப்படியே டேஸ்ட்டாக செய்கிறேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு காட்டுறேன். மாட்டு மூளை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது கஷ்டம். நீங்கள் அப்படியே வந்து மேலால் இருக்கிற அந்த வைன் அந்த மெல்லிய ஸ்கின் எல்லாம் எடுக்க போனேன்டா சும்மா நீங்கள் செய்யக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே நீங்கள் வந்து ஓடுற தண்ணியில் டப்பில் கீழே வச்சுக்கொண்டு அந்த ஓடுற தண்ணியில் நீங்கள் கழட்டின அப்படின்ட்டா கொஞ்சம் அது வந்து ஈஸியாக கழண்டு வரும். அண்ட் அடுத்தது வந்து இதை நீங்கள் வெட்டக்குள்ள நல்லா சின்ன சின்ன பீஸஸாக வெட்டிடாமல் கொஞ்சம் கையால் பிடிக்கக்கூடிய மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸஸாக வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. மூளை டக்குன்னு வெந்துட்டபடியால் நீங்கள் டைரெக்டாக கூட வெங்காயம் தக்காளி நாங்கள் அவியல் சாதாரணமாக எப்படி செய்கிறோம் அந்த அவியலில் வந்து நீங்கள் பச்சையாக கூட உங்களை மூளையை போட்டு அவியல் செய்யலும். பட் அப்படி செய்கிறத விட இன்றைக்கி நான் செய்கிற மாதிரி மூளையை லைட்டாக நீங்கள் பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் செஞ்சேன்டா உங்களோட மூளை அவியல் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ என்னோடய மூளையை ஃபஸ்ட் பொரிக்கிறதுக்கு எங்களோட மூளையில் இந்த மாட்டு மூளையை ஃபஸ்ட் பொரிக்கிறதுக்கு என்னென்ன ஸ்பைசஸ் நான் போடுறேன் அப்படின்றது வந்து காட்டுறேன். கொஞ்சம் மஞ்சள், கொச்சிக்கத்தூள், மிளகுத்தூள், அதுக்கப்புறம் உப்பு. ஸோ பேசிக் ஸ்பைசஸ் எவ்வளோதான். இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அவியல் எதில் செய்ய போகிறோம் அதே பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்து இந்த மூளையை வந்து லைட்டாக பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மிச்ச நேரம் ஒன்று நீங்கள் பொரிக்க தேவையில்லை. அடுப்பை நல்லா கூட்டி வச்சுக்கொண்டே இதை பொரிச்சேன்டா ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் 2 சைடையுமே பொரிச்சு எடுத்துடலும். ஸோ இப்போ என்னோடய பொரிச்ச மூளையை வந்து ஒரேவாக தான் எங்களோட மூளைன்றா. ஸோ இப்போ நாங்கள் பொரிச்ச மூளையை வந்து ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டு ஸோ நாங்கள் மூளையை பொரித்து இதே பேனில் வந்து கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துருக்கிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது வந்து கொஞ்சம் நேரம் இந்த வெண்ணெய் இல்லைம்மா எண்ணெய் இதை வந்து கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயில் அப்படியே வதக்கிட்டு இதில் வந்து பொதுவாக நாங்கள் அவியலுக்கு என்னென்ன போடுறோம் அதெல்லாமே இப்போ செய்ய போகிறோம். அவியல் இருந்தாலே எல்லாருக்குமே தெரியும் நிறைய வெங்காயம் தேவைப்படும். ஸோ நிறைய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அண்ட் அதுக்கு போகிற கருவேப்பிலை, தக்காளி, பச்சை கொச்சிக்காய் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த எண்ணெயில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கு போகிற கருவேப்பிலை, தக்காளி, பச்சை கொச்சிக்காய் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த எண்ணெயில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கு போகிற கருவேப்பிலை, தக்காளி, பச்சை கொச்சிக்காய் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த எண்ணெயில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
இதுலேயும் வந்து நாங்கள் சாதாரணமாக அவியலுக்கெல்லாம் சேர்க்குற ஸ்பைசஸ் கொச்சிக்கத்தூள், மஞ்சள், மிளகு, துண்டு கொச்சிக்காய், உப்பு எல்லாம் போட்டுட்டு அகெயின் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களோட தக்காளி வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் அப்படியே சாஃப்டாகி வர வரைக்கும் இதை மூடி வைக்க தான் இருக்குது. அண்ட் மறக்காமல் வந்து உங்கள்கிட்ட கறிக்கொச்சிக்காய் இருந்தாண்டா அதையும் வந்து நேரத்தோடய சேர்த்துக்கொள்ளுங்க. எனக்கு ஆல்மோஸ்ட் மறந்துட்டு அதுபோல் தான் பார்த்தா ஃப்ரிட்ஜில் கறிக்கொச்சிக்காய் இருக்கும், நான் டக்குன்னு திறந்து மறுபடியும் சேர்த்து நீங்கள் வந்து ஆரம்பத்தில் வெங்காயம் தக்காளி அதோடய வந்து போட்டுக்கொள்ளுங்க. ஸோ இப்போ பார்த்தா ஆல்மோஸ்ட் எங்களோட வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்டாகி வந்துட்டு இப்போ வந்து நாங்கள் பொரிச்சு வச்சிருக்கிற மூளை இதில் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் இதை வந்து மூடி வைப்போம். ஸோ இந்த மூளை, இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு நல்லா வந்து அந்த மூளை அவியல்ட வாசம் வரும். அவியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த மூடி வேக வைக்கிற ஸ்டேஜில் உங்களோட வெங்காயம் வந்து கீழே அந்த பேனில் ஒட்டுற மாதிரி இருக்கிற அப்படின்னா நீங்கள் போட்ட உப்பு அளவு வந்து போதாவாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் உப்பு செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் வந்து உப்பு போதா அப்படின்னா நீங்கள் உப்பு அளவாக சேர்த்தாலே உங்களோட வெங்காயம் வந்து பேனில் ஒட்டாமல் உங்களுக்கு அவியலை செஞ்சு கொள்ளையிலும். அவ்வளோதான், சுட சுட மூலவியல் நாங்கள் செஞ்சுட்டு கடைசியாக இதை இறக்குறதுக்கு முதல்ல கொஞ்சமாக தெசிக்க புளி மேலால் ஊற்றிருக்கிறேன். சிம்பிள். நீங்கள் இதே மெத்தடில் இன்கேஸ் நீங்கள் மூளை சாப்பிட விருப்பம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கோழி ட்ரை பண்ணிடலும். கோழியும் வந்து இதே மாதிரி லைட்டாக பொரிச்சிட்டு அவியல் செய்யலும். இறைச்சியும் வந்து நீங்கள் கொஞ்சம் லைட்டாக அவிச்சிட்டோ அப்படி இல்லாட்டி கொஞ்சம் லைட்டாக தட்டிட்டு நல்லா சின்னதாக வெட்டி நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் பொரித்து இந்த மாதிரி அவியல் செஞ்சாலும் கூட நல்லா இருக்கும். ஸோ இதே மெத்தடில் உங்களுக்கு விருப்பமான மீட்டை போட்டு அவியல் செஞ்சு கொள்ளையிலும். நாங்கள் ஸ்ரீலங்காவில் எந்த அவியல் செஞ்சாலும் அதுக்கு காம்பினேஷன் என்னென்னு பார்த்தா பருப்பு தான் செய்கிறேன். பருப்பு ரெசிபி ஆல்ரெடி என் சேனலில் நான் மாங்காய் கறி ஒரு ஃப்ரைடே ஸ்பெஷல் நிறைய டிஷ்ஷஸோட பருப்பும் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு காட்டியிருக்கிறதுக்கு முதல்ல இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதில் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி நான் காட்டின மாதிரி நீங்கள் இன்கேஸ் வீட்டில் அவியல் செஞ்சு அப்படின்னா கட்டாயம் வந்து இதே மாதிரி பருப்பு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரெண்டுக்கும் அடிக்கிறதுக்கு வந்து சாப்பாடே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு காம்பினேஷன். எனக்கு வந்து சாப்பாட்டுக்கு போகிற கட்டாயம் ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் சாப்பிடணும். ஸோ வீட்டில் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா நான் ஈச்சப்பழம் அப்படி இல்லாட்டி பானில் வந்து கொஞ்சம் பட்டர் சீனியெல்லாம் போட்டு சாப்பிட்றேன். பட் இன்றைக்கி வந்து லக்கிலி ஃப்ரீசரில் ஐஸ்கிரீம் இருந்தபடியால் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு என்னோடய ஸ்வீட்ஸ் பசியும் அப்படியே குறைச்சிட்டு அடுத்தது வந்து ராவு சாப்பாட்டுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது வந்து காட்டுறேன். ஸோ இன்றைக்கி ராவு சாப்பாட்டுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா குஸ்குஸ் வந்து நாங்கள் ஸ்ரீலங்காவில் அடிக்கடி செய்கிறல. பட் என்கிட்ட வந்து ஒரு ஃபேவரட், நான் மோஸ்ட்லி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது செய்கிறேன். பட் இன்றைக்கி வந்து எனக்கு ராவு சாப்பாடுக்கு இது சாப்பிடணுமா இருக்கிறபடியால் இன்றைக்கி வந்து நான் செய்ய போகிறேன். அண்ட் உங்களுக்கும் வந்து ஒரு வித்தியாசமான ரெசிபி கிடைச்ச மாதிரி இருக்கும். அண்ட் ரீசெண்டாக வந்து என்னோட ஒரு சப்ஸ்கிரைபர் இது ரெக்வஸ்ட்டும் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்காகவும் இன்றைக்கி வந்து குஸ்குஸ் எப்படி நான் ஈஸியாக வீட்டில் செய்கிறேன் அப்படின்றது வந்து காட்டுறேன். குஸ்குஸ் வந்து சில டைமில் என்ன ஆகும்னா நீங்கள் அடுப்பில் வச்சு இதை வந்து குக் பண்ணக்கொள்ள டக்குன்னு இது குழஞ்சிடும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் டைம் உண்மையாக சொன்னால் யூடியூப்பில் நானும் பார்த்தேன் இந்த குஸ்குஸ் வந்து ஃப்ளஃபியாக எப்படி குக் பண்ணுறேன் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கொண்டேன். இதுக்கு வந்து நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை. குஸ்குஸில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பமான சீசனிங் அப்படி எதுவுமே இல்லாட்டி கொஞ்சம் உப்பு மிளகு போட்டுட்டு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி சுடு தண்ணி ஊற்றி மூடி வச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்படியே ஒரு 10-15 நிமிஷத்தில் குஸ்குஸ் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு விருப்பமான ஃப்ளேவர்ஸில் நீங்கள் வந்து மசாலா எந்த கிரேவி செஞ்சாலும் அதில் இதை போட்டு நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டாலே உங்களோட குஸ்குஸ் ரெடி. இன்றைக்கி நான் வந்து இந்த குஸ்குஸுக்கு ஒரு கேப்சிகம் கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறேன். அண்ட் இது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் இன்றைக்கி சிவப்பு கலரில் உண்டு, மஞ்சள் கலரில் உண்டு. அண்ட் வீட்டில் வந்து என்கிட்ட ஃப்ரீசரில் பச்சை கலர் கேப்சிகமும் இருக்கிறேன். ஸோ இது மூணும் வச்சு தான் இன்றைக்கி இந்த சோஸ் செய்ய போகிறேன். இந்த கிரேவி வந்து நான் செய்ய போகிறேன். ஸோ என்னோடய குஸ்குஸ் செய்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் அதுக்கப்புறம் கேப்சிகம் தக்காளி எல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 10 நிமிஷம் ஆகிட்டேன். என்னோடய குஸ்குஸ் வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்கிற அப்படின்றத பார்ப்போம். உங்களுக்கு பார்த்தாலே விளங்குறாய்க்கும் ஒன்றோட ஒட்டாமல் அப்படியே ஃப்ளஃபியாக நல்லா வந்து குஸ்குஸ் வந்துட்டேன். ஸோ இப்போ நாங்கள் என்னோடய கேப்சிகம் கிரேவி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துருக்கிறேன். இதோட நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் கொஞ்சம் கூட வெங்காயம் போட்டு செஞ்சோன்னா உங்களோட கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கூடவே வெங்காயம் எடுத்துக்கொள்ளுங்க.
தக்காளி சேர்த்து அது கொஞ்சம் நல்லா சாஃப்டாகி வந்தது பிறகு இதில் மஞ்சள், மிளகு, பெப்ரிக்கா பவுடர், cumin சீரகத்தூள், கொச்சிக்கத்தூள், அதே போல் கார்லிக் பவுடர் எடுத்திருக்கிறேன். அண்ட் தென் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே கொஞ்ச நேரம் இந்த தக்காளியோட வதக்கிக்கொள்வோம். ஸோ இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே கொஞ்ச நேரம் இந்த தக்காளியோட வதக்கிட்டு தென் நாங்கள் வெட்டி வச்சுருந்த கேப்சிகம் உங்களுக்கு வந்து என்னென்ன கலரில் கேப்சிகம் எடுக்கலுமோ முடிஞ்ச அளவுக்கு எடுத்து பண்ணி கொண்டுட்டா உங்களோட குஸ்கஸ் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு என்ன அவைலபிளாக இருக்கிறோ அதை வந்து எடுத்து பண்ணிக்கொள்ளும். ஏன்னா 3 கேப்சிகமே வந்து ஃப்ளேவர்ஸ் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும். பெப்ரிக்கா பவுடர் என்னென்னா கேப்சிகம்ட பவுடர் தான். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து இருக்கிற இடத்துல உங்களுக்கு பெப்ரிக்கா கிடைக்கல அப்படின்னா பிரச்சனையே இல்லை, நீங்கள் கேப்சிகம் சேர்த்தாலே வந்து போதும். பட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து பெப்ரிக்கா பவுடர் அடிக்கலுமெண்டா அதில் வந்து ஸ்மோக்ட் ஸ்வீட் பெப்ரிக்கா பவுடர் இருக்கிற அதை எடுத்து செஞ்சு பாருங்கள். ஏன்னா இது சேர்த்து நீங்கள் செஞ்சு அப்படின்ட்டா உங்களுக்கு டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும். ஸோ நாங்கள் போட்ட கேப்சிகம் வந்து லைட்டாக வேகிறதுக்காக நான் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கிறேன். தண்ணி ஊற்றினது போல் இதை வந்து கொஞ்சம் நேரம் நாங்கள் ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கோம். அவ்வளோதான், என்னோட கேப்சிகம் கிரேவி ரெடி ஆகிட்டேன். கடைசியாக வந்து இதுக்கும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு இதை வந்து இறக்கி உங்களுக்கு வந்து குஸ்குஸை போட்டு நல்லா பெரட்டிட்டு அப்படின்ட்டா உங்களோட குஸ்குஸ் வந்து ரெடி. இதே கேப்சிகம் கிரேவியில் உங்களுக்கு பாஸ்தா போடலும் அப்படி இல்லாட்டி நூடுல்ஸ் கூட உங்களுக்கு போட்டு ட்ரை பண்ணிடலும், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து வெறும் வெஜிடபிள்ஸோடு சாப்பிடலாம் அப்படின்னா இதில் நீங்கள் சின்ன சின்னதாக கோழி வெட்டி போடலும். கோழி வந்து லைட்டாக நீங்கள் கொஞ்சம் உப்பு மஞ்சள் மிளகெல்லாம் போட்டு லைட்டாக பொரிச்சிட்டு இதில் போட்டு உங்களுக்கு மிக்ஸ் பண்ண அப்படின்ட்டா உங்களுக்கு வந்து வெறும் வெஜிடபிள்ஸாக இல்லாமல் கோழியோடு சேர்த்து உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குஸ்குஸ் வந்து டேஸ்ட் எப்படின்னா ருலானில் வந்து நாங்கள் உப்புமா எல்லாம் செஞ்சால் எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான். பட் இது வந்து ருலானை விட சைஸும் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட் பார்த்தோன்னா எனக்கு வந்து ருலானை விட இதில் டேஸ்ட் வந்து நல்ல விருப்பம். நாங்கள் ருலான்லாம் உப்புமா செஞ்சேன்டா எவ்வளோ சாப்பிட்டாலும் அப்படியே வயிறே நிறையாது. ஏன்னா அது வந்து சின்ன சின்னதாக இருக்கிறபடியால் இது வந்து கொஞ்சம் பெருசாக அப்படியே வாயில் கொஞ்சம் படுற மாதிரி இருக்கிறபடியால் நீங்கள் வந்து கொஞ்சம் சாப்பிட்டாலும் அப்படியே வயிறெல்லாம் நிறைஞ்சிடும். So that's it for today everyone. இன்றைக்கு வீட்டில் செஞ்ச என்ன 3 வேளை சாப்பாடே உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் ரெசிபீஸும் இருக்கிற, அதே மாதிரி சில ஃபுட் ஐடியாஸும் இருக்கிற அண்ட் சில மிஸ் பண்ண ரெசிபீஸோட லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த சாப்பாடை இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக நீ பார்த்து செஞ்சு கொள்ளலும். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாரையும் மறுபடியும் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய் எவ்ரிஒன். இவ்வளோ பதட்டம் டெய்லி தானே சாப்பாடு வைக்கிறது, ஒரு மாதம் வரை சாப்பாடை கண்ட மாதிரி இவ்வளோ பதட்டம் இருக்கும். இவங்கெல்லாம் இப்போ பெரிய டிமாண்ட். பிளெயின் ரைஸ் வச்சா மட்டும் தான் தின்ட்டு, அதில் கறி ஏதாச்சும் மிக்ஸ் பண்ணால் திண்டலவா. போகிறேன்